பின்னர் தான் கவனித்தேன். ஆனால் முதலில் என் கவனம் தரையில் கிடத்தப்பட்டிருந்த அசையாத ஒரு உடல் மீது விழுந்தது. அதன் கண்கள் வெளுத்து போன கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. 43 அல்லது 44 வயது மனிதன். நடுத்தரு பருமன், அகன்ற தோள்கள், சுருட்டையான கருப்பு முடி, சிறிய முள்தாடி, கனமான ஃப்ராக் கோட்டும் வேஸ்ட் கோட்டும் வெளிர் நிற ட்ரவுசரும் நல்ல காலரும் கஃப்பும் அணிந்திருந்தார். ஒரு நல்ல தொப்பி தரையில் கிடந்தது. அவரது கை விரல்கள் இறுக மூடியபடி இருந்தன. கைகள் அகன்ற வாக்கில் இருந்தன. கால்கள் பின்னி பிணைந்திருந்தன. சாகும்போது போராட்டம் கடுமையாக இருந்திருக்க வேண்டும். இறுகிய முகத்தில் பயமும் ஒருவித வெறுப்பும் தெரிந்தது. அது போன்ற வெறுப்பை கக்கும் தோற்றத்தை நான் எந்த மனிதனிடத்திலும் பார்த்ததில்லை. இந்த முகத்தோற்றத்துடன் சேர்ந்து தாழ்வான நெற்றியும் சப்பையான மூக்கும் வெளியே தள்ளிய தாடையும் வலியால் துடித்த தோற்றமும் படுத்திருந்த நிலையும் சேர்ந்து அந்த மனிதர் பார்க்க குரங்கு போல இருந்தார். சாவை நான் பல கோணங்களில்